அவங்களுக்கு பேரு சீர்வாதம் குழுன்னு சொல்லுவாங்க. சீர்வாத குழு. சீர்வாதம் இந்த தோல்ல சுமந்துட்டு போறாங்கல்ல. ஆமா. சப்பரா. ஆமா. அப்படி இளைப்பாரி தயிப்பாரி சாப்பிட்டு சத்தியம் செய்வனு நேரம் போகணும் பாத்தியலா. ஆமா, நேரம் போகணும்ல. அன்னைக்கு இரவு 30 நாளிகை. ஆமா, இரவு 30 நாளிகை, பகல் 30 நாளிகை. 30 நாளிகை. 30 60 நாளிகை. 60 நாளிகை தான் ஒரு நாள் 24 மணி நேரம். ஆமா, 24 hours. ஆமா, 24 into 7. ஆமா. இப்படி ஆமா, இந்த இரவு 30 நாளிகை கழிக்கணும் இந்த ஆண்டவன் பகவான ஆதி பராஜத்தியும் கைலாசத்துல சொக்கோட்டங்கள் மண்டபத்துல சொக்கோட்டம் ஆடுதார்கள். சொக்கோட்டத்தை முடித்து ஜோதி விளையாடி கொண்டிருக்க இந்த பூலோகத்தை சமந்து வாரால் பூமாதேவியானவள். இந்த பூமி யாரு சமக்கா? அந்த பூமாதேவி தான் சமக்கா. அந்த பூமாதேவிக்கு ஒரு சமயா 2 சமயா? இல்லல்ல, நீர் வளச்சம, நிலவளச்சமே, மண் வளச்சமே, மற்றுள்ள ஜீவராசிகள் அந்த பூமாதேவி தான் சமக்கா. அக்கினி எவ்வா? அம்மா அவதான் சமக்கா. ஆகாயவாணி எவ்வா? அவதான் சமக்கா. அம்மா இந்த சமுத்திர 7 சமுத்திர திட்டுக்களையும் ஆமா அவதான் சமக்கா. ஆமா, நல்லவனையும் அவதான் சமக்கா, கெட்டவனையும் அவதான் சமக்கா, கொலை பண்ணதவனையும் அவதான் சமக்கா. சமக்கிறாள். இந்த கோலு குசுமு சொல்லுதான் பாருங்க. ஆமா, கோலு குசுமு சொல்லுதவன். ஆமா, இப்படிப்பட்ட மானிட மக்களையும் மற்ற உள்ள ஜீவங்களையும் சமக்க அந்த பூமாதேவிக்கு உயிரிச்சம நாளுக்கு நாளா கூடுது. மானிட மக்களுடைய சுமை கூடும் போது அம்மையான பூமாதேவி உயிரிச்சம கூடும் போது உடைய வேணே தஞ்சம் என்று ஓடி வாரா கைலாசம். பகவான்கிட்ட சொல்லுவாரா ஆண்டவனே பகவான நீங்க படைத்த உலகத்தில உயிரிச்சம கூடி போச்ச உலக சும உயர்ந்து போச்ச உடைய வேணே பகவான உலக சும குறைக்கலன்னா உங்க தேவி பூமாதேவி உலகத்துக்கு போக மாட்டேன் உலக சும சுமக்க மாட்டேன் பூமி வாரம் கூடி போச்சு பூமி வாரம் குறைக்கலன்னா நான் பூலோகம் போக மாட்டேன் நானும் போக மாட்டேன் பூமி வாரம் சுமக்க மாட்டேன் பூமி வாரம் சுமக்க மாட்டேன் இறைவா இறைவா பகவான மக்கள் நெரிசல் கூடுது. நெரிசல் பெருத்து போச்சு நெருக்கடி கூடி போச்சு. மக்கள் கூடிய மக்கள் எல்லாம் யாரும் சாகாம இருக்காங்க. எல்லா மக்களும் இறப்பு இல்லாம இருக்காங்க. ஆமா, உலகத்துல இறப்பு இல்லாம இருந்துட்டா மக்கள் நெரிசல் கூடும்ல, கூடி போகும்ல. நெரிசல் கூடுனதுன்னா மக்களால வாழ முடியுமா? முடியாதுல. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள இருந்தாலே எவ்வளவு வெக்கையா இருக்கு. இப்ப பாத்தீங்களா இந்த கரூர்ல விஜய் மாநாட்டுல இவ்வளவு மக்கள் நெருக்கல்ல எத்தனை பேர் இறந்துட்டாங்க? 41 பேர் இறந்துட்டாங்கல்ல. 41. அப்ப மக்களுடைய நெருக்கடியில அப்படி மூச்சு திணறி எத்தனை பேர் சாவுதாங்க? எத்தனை பேர் சாவுதாங்க? அப்ப இந்த உலகத்துல உயிர்கள் எல்லாம் நிலைமையானவோடு வாழ்வோடு இருந்தால் யாருக்கு இறப்பு இல்லாம இருந்தா இந்த உலகத்துல நெருக்கடி எப்படி இருக்கும்? மக்கள் நெருளு பெருத்துரும். ஆமா, ஜனதாவை பெருத்துரும்ல. ஆமா, இப்படி அகில உலகத்தில அகிலமான மக்கள் எல்லாம் மற்றுள்ள உயிரெல்லாம் இறப்பில்லாம இருக்கார்களே இறைவா. இந்த உயிரிச்சமை எனக்கு குறைச்சி தாங்க பகவானே. மக்களை நான் என்னால சமக்க முடியல. ஏன்னா மனுஷன் நீசன் தானே. ஆடு மாடு போன இடத்துல புல்லு முளைச்சிரும். இந்த மனுஷன் கால் பட்டுடுனா மறு இடத்துல புல்லு தழுக்காது. மனுஷன் காலு பட்டா புல்லு கூட பட்டு போயிரும்.
அப்பேற்பட்ட ஆமா இந்த உயிர்களுடைய நெருக்கடி பெருத்து போச்சு பகவானே என்று பூமாதேவி இறைவனிடத்திலே முறையிட்டார். ஏன் அப்ப மக்கள் நெருக்கடினா அப்ப உள்ள ஊக்கக்குதாக்கா அப்படி. ஆமா அப்ப உள்ள சாப்பாடு அப்படி. அவன் பெரிய ஆளுங்க சாப்பிட்ட சாப்பாடு நம்ம இப்ப சாப்பிடுதமா இல்லல்ல. அப்ப நல்ல முறையில சாப்பிட்டாங்க. இப்ப நம்ம நஞ்ச சாப்பிடுதோம். ஆமா இப்ப நஞ்சு விஷத்தை சாப்பிடுதோம். சோளக்காளி, தினை அரிசி, கம்பம்பிள்ளு, மாப்பிளச்சம்பா, ஜீரவச்சம்பா, குதிரவாளி. அம்மா அந்த சோளக்காடிக்கு ரேஜா கருப்பட்டி துண்டுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி இருக்கும்? கொண்டான்னு இருக்கும்ல. அதோட முளக்கருவாடு இருந்து நான் சுட்டு வச்சு சாப்பிட்டா. அப்பா அம்மா ஆமா அப்ப கும்பா தானே. அம்மா ஆமா மரப்பா கும்பா, பித்தளை கும்பா, வெங்கல கும்பா. அம்மா இப்படி சாப்பிட்டாங்க. 100 வயசுக்கு மேல 150 வயசுக்கு திடார்த்தமா வாழ்ந்தாங்க. அந்த காலம். இப்ப நம்ம என்னத்தை சாப்பிடுதோம்? ஆமா இப்ப சிக்கன் பிரியாணி, நூடுல்ஸ், பிரெட் ரைஸ், பானிபூரி, மந்தி பிரியாணி. ஆமா மந்தி பிரியாணி. இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம எப்படி வாழ முடியும்? இல்லாத நோயும் இழுத்துருவோம் உடம்புல. சுகர் தான், பிரஷர் தான், ஹார்ட் அட்டாக் தான், படபடப்பு தான், பிரஷர் தான். இப்படிலாம் நோய் வருது. எல்லா நோய் வருது. ஆமா கொஞ்சம் உரப்ப சேர்த்துட்டு அல்சர் வந்துடும். ஒரு நேரம் சாப்பிடலன்னா படபடப்பு வந்துடும். அதனால இப்படியாக மக்களுடைய நெருள் பெருத்ததனால் இறைவன்கிட்ட பூமாதேவி முறையிட ஆண்டவன் சொன்னார், ஏ அம்மா பூமாதேவி, நீ அஞ்சாத மலையாத அருங்கவலை அடையாத உன்னுடைய உயிரிச்சமையை உடையவனே குறைச்சித்தாரே பூமி வாரங்களை புகழவன் பெரியவன் பகவானை குறைச்சித்தாரே. இந்த அம்மையான பூமாதேவிக்கு ஆண்டவன் வாக்குரைக்க இந்த பூமாதேவி வருகைக்காக இந்த உலக உயிரிச்சமையை குறைப்பதற்கு அந்த ஆண்டவன் தான் பகவானோ ஏ தெய்வ திருவள்ளுவர பிறவி செய்த ஒரு வெள்ளையான பிறவி செய்து எங்களை முரசு ஒண்ணு பிறவி செய்து எங்க விமலன் அவர் சொல்லுவார், எவாரும் ஐயா வள்ளுவர எவாத்த வந்து சொல்லிக்க தெய்வ திருவள்ளுவர் நீ வாங்கற முரசெடுத்து நீ வெள்ளையான அமர்ந்து கொண்டு இந்த உலகில் வாழும் மக்களுக்கு நீ பறையோஜ அடிக்கணும். இந்த பூலோக உயிர்களுக்கு தெய்வ திருவள்ளுவரோ வள்ளுவர் நல்வாக்கு சொல்லணுமே. நல்வாக்கு எப்ப பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, பழுத்த பழங்கள் எல்லாம் பழுத்த பழம் மட்டும் உலகத்துல இறக்கணும். மத்தவங்க யாரும் சாவப்படாது. யாருக்கும் சாவே இருக்கப்படாது. 100 வயசுக்கு மேல உள்ளவங்க பழுத்த பழம் அவங்க மட்டும் சாவட்டும். ஆமா காடு வாவாங்க வீடு போவாங்க கட்ட உனக்கு அடிபடி படையில இங்க இருந்து என்னத்தை சாதிக்க போறான்? அது வாங்க முடியாதுல்ல. அதனால இப்படியாக உள்ள உயிர்கள் மட்டும் இறக்கட்டும், மற்ற உயிர்கள் நிலைமையான வாழ்வோடு வாழட்டும் என்று தெய்வ திருவள்ளுவர் இடத்திலே சிவபெருமான் நல்வாக்கு சொல்ல பகவான் சொன்ன பிரகாரம் தெய்வ திருவள்ளுவர் பூலோக மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவார். வெங்கட முரசெடுத்து விமலன் சொன்ன வாக்குகள் வள்ளுவர் சொல்லுவார். பறையோ ஜாடிப்பார் பாரில் உள்ள மக்களுக்கு அந்த தெய்வ திருவள்ளுவர் பூமி இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, பனி இருக்க, பழுத்த பழங்கள் மட்டும் இறக்க என்று
வள்ளுவர் நல்வாக்கு சொல்லுதாரே சொல்லிக் கொண்டு தெய்வ திருவள்ளுவர் ஆண்டவன் சொன்ன வாக்கு பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க பழுத்த பழம் மட்டும் இறக்கட்டும் இப்படி வள்ளுவர் சொல்லி கொண்டு வருகையில அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை வழியா வாராரு வள்ளுவர். அங்க சின்னஞ்சிறு பையங்க படிப்பறிவு இல்லாம பசுவ மாட மேய்க்காங்க. இந்த தெய்வ திருவள்ளுவரை பாத்துக்கிட்டாங்க. ஏ தம்பி தம்பி அங்க பாரு ஒரு கிழவன் வெள்ளையானையில வாராம் பாரு. சாவு போற நாளையில இவனுக்கு ஜெயிசான தேவையா? மாலை போற நாளையில இவனுக்கு மதையான தேவையா? அப்படின்னு இந்த வள்ளுவரை இந்த சின்னஞ்சிறு பாலகர் எல்லாம் வாய்க்கு வந்தபடியாக பேசுறாங்க. ஏன் நம்மளை காப்பாத்த வாரார வள்ளுவரு. இந்த சின்னஞ்சிறு பையங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் அவங்களுக்கு? இளமறி கொலை அறியாது நித்திரம் சுகம் அறியாது சொல்வார்கள். படிப்பறிவில்லை பத்தியலா இந்த வள்ளுவர் நம்மளை காப்பாத்த வராருன்னு தெரியாம அந்த சின்னஞ்சிறு பாலர் தெய்வ திரு வள்ளுவர் கள்ள கொண்டு எரியுவாரா வள்ளுவருக்கு கல்லடியும் உரைச்சிருமா உரைத்திடுமா கள்ள கொண்டு கோபம் கொண்டு ஏ தெய்வ திரு வள்ளுவரும் நல்வாக்கு சொன்ன வரும் வள்ளுவர் வாக்கை எல்லாம் வளருதார ஏ எடா எடா பாலகரா உங்களை காப்பாத்த வந்தேனோ இப்படி காப்பாத்த வந்தவன கொண்டு எரியலாமா எனக்கு கல்லடி உரைக்கலாமா? ஏ கல்லடி உரைச்சதால இங்க பூவிலையும் அழியணுமே, இங்க பிஞ்சிலையும் இறக்கணுமே, இங்க காயிலையும் அழியணுமே, இங்க கனியிலையும் இறக்கணுமே. பழுத்த பழங்கள் எல்லாம் பழுத்த பழங்கள் எல்லாம் நீங்க அடைக்க படைக்க சாவணுமே, நீங்க அடைக்க படைக்க தெய்வ திரு வள்ளுவரும் நல்வாக்கு சொன்ன வரும் வள்ளுவர் வாக்கையெல்லாம் உளறிட்டார பாத்தியால தெய்வ திரு வள்ளுவரு கல்ல கொண்டு பையங்க எரிஞ்ச உடனே கஞ்சி வந்து அவரளி கண்கள் ரெண்டு செவ்வரளி பொறிப்பறக்க வள்ளுவர் வாக்க உளறிட்டாரு. ஏல உங்களை காப்பாத்த வந்து என்ன கல்ல கொண்டு எரிஞ்சிட்டீங்களா? கல்ல கொண்டு எரிஞ்சிட்டீங்களா? உன்னையில இருந்து நீ பூவுல சாவு, பிஞ்சில செத்து போ, காயில இறந்து போ, கனியில இறந்து போ, பழுத்த பழங்கள் அடங்க பழங்க எல்லாரும் செத்துருங்களா? அடங்க பழங்க எல்லாரும் செத்து போங்க அப்படின்னு அன்னைக்கு வள்ளுவர் கொடுத்தாருல அந்த வாக்குத்தான் இன்னைக்கு இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு மட்டுமில்ல எல்லா உயிர்களுக்கும் தூங்கும் போது வாங்க மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. லைட்டு படுத்துட்டு காலையில எந்திக்க நெசம் கிடையாது, நிச்சயமே கிடையாது. வெறும் இந்த உடல்ல இருக்குது அந்த காத்து தான், ஒரு காத்து தான். அந்த ஆமா பழுன்னு உடைஞ்சா என்ன ஆகும்? அத போல இந்த உடல்ல இருந்து ஜீவன் பிரிஞ்சனைக்கு சவம். உயிர் இருக்கல மன்னாதி மன்னம்மாங்க, பேர் வெட்டவம்மாங்க, புகழ் பெற்றவம்மாங்க, நல்ல மனுஷம்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் பிரிஞ்ச பிறகு சொல்லுவான் ஏல ஏல சவத்தை தூக்கல, ஏல பெண்ணத்தை தூக்கல, ஏல ரொம்ப நேரம் வச்சிருக்காத. அது சொல்லுவான் ஏன் மூத்தவன் வெளிநாட்டுல இருக்காமல்ல அவன் வந்துகிட்டுமே, ஏன் அவன் வரத நீங்க தாக்கு பிடிப்பானா? ஆமா
அப்ப தூக்க சொல்லிடுவாங்க. அதனால இந்த மனித வாழ்வு நிலையற்ற வாழ்வு. நிலையற்ற வாழ்வு. பூவில அழியணும்னு சொன்னாரே வள்ளுவரே. ஆமா. பூவுன்னா என்னது? என்னது? தாய் வயத்துல 40 நாள் சிசுவில கலையுது பத்தியலா? கலையுதுல. அம்மா 40 நாள்ல அபசானம் ஆகுதுல்ல. அது பூவில இறக்கு பாத்தியலா? இறக்கு பாத்தியலா? பிஞ்சினா என்னது? என்னது? பிறந்து ஒரு வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள சின்னஞ்சிறு பிள்ளை. அது சின்ன பிள்ளையெல்லாம் நோய்வாய்ப்பட்டு டெங்கு காய்ச்சல், இந்த மலேரியா காய்ச்சல், சிக்கன் குனியா, மஞ்சள் காமால, இளம்பத வாழை வந்து அப்ப சின்ன பிள்ளையிலையும் பிஞ்சிலையும் நோய்வாய்ப்பட்டு இறக்கல. காயின்னு சொன்னா ஒரு மாப்பிளை பருவம். தாயின் தகப்பன்னு ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க. இவனுக்கு அந்த பிள்ளைய கெட்டதுக்கு மனசு இருக்காது. இவன் எதிர்த்த வீட்டுக்கார பிள்ளைய நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த பிள்ளைய கெட்டாதம்மா, அம்மா அப்பா சொல்ல கேளாம நான் அந்த பிள்ளைய தான் கெட்டுவோம்னு சொல்லுவான். ஒண்ணுக்கு வழி இல்லைன்னா நேர உரக்கடைக்கு போவான், ரோக்கரை வாங்குவான், அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சுவான். குடிச்சு அப்படியே படுத்துருவான். அப்ப காயிலையும் வாலிபரத்துல இறந்து போறானா? கனின்னு சொன்னா 50 வயசுக்கு மேல. ஆமா, 50 வயசுக்கு மேலதான் நோய் திடீர்னு வருது. ஏன் அவனுக்கு என்ன செஞ்சுது? நெஞ்சில கைய வச்சான், போயிட்டானோ அவனுக்கா இப்படி சாவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப 50 வயசுலயும் இறக்காமல்ல, 80 வயசுலயும் இறக்காமல்ல, பழுத்த பழத்திலையும் இறக்காமல்ல. இதுதான் தெய்வ திருவள்ளுவர் கொடுத்த வாக்கு தான் இன்னைக்கு நடக்கு. இன்னைக்கு இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாக்கு தெரியாம தான் ஒவ்வொருவரும் என்ன வரத்து வாரம், நிலையத்து வாரம். வடக்கனா தெக்கன தெரியாது, தெக்கனா மேக்க தெரியாது, ஒரு பஸ் ஏற தெரியாது. இந்த ஊரை விட்டு போனா அடுத்த ஊர் தெரியாது. என்ன வரத்து வாரம். இப்படியெல்லாம் மனிதன் வாழ்வெல்லாம் நிலையத்த வாழ்வாக மாற தெய்வத்திரு வள்ளுவருடைய வாக்குனால ஏமாண்ட வீண சுமைகள் எல்லாம் மலமலையா செத்த வீண சுமைகள் எல்லாம் சிவ கையிலே மட்டும் உயருதையா மலமலையா உயருதையா. அப்ப உள்ள காலத்துல எரிப்பு உண்டா? புதப்பு உண்டா? ஒண்ணும் கிடையாது. அப்ப உள்ள நல்லடக்கம் எப்படி தெரியுமா? அந்த காலத்துல வேளாறு செஞ்ச மத கந்தாளி குதிலு. அதுல வேளாறு செஞ்ச மத கந்தாளி வந்த பிரேதத்தை வச்சு ஒரு அரிக்கிராம் ரைட்டிங் பொருத்தி ஒரு உளமுடிய போட்டு கவத்தி ஆத்தாங்கர வாரமா குளத்தாங்கர வாரமா வச்சுட்டு வந்துருவாங்க. அப்ப எரிக்க தெரியாது. இப்ப மேல மின்சாரம் ஐயானா உள்ள குடுக்க 10 நிமிஷத்துல டம்ளர சாம்பளம் வாங்குதான். அன்னைக்கே எல்லாத்தையும் கழிச்சிருதான். ஆமா, 16 நாள் செலவு கம்மி தானே. ஒரே நாள்ல எரிக்க தாம்பளம் வாங்க ஆத்துல கரைக்க அதுக்கா உள்ள 3000 ரூபாய். அலே சின்ன மாமனார கொண்டு கொடுத்துட்டு அந்த அனுபவம் பெரிய மாமனார். இப்ப உள்ளதான் இப்படி இல்ல. ஆனா அப்ப வந்து மத கந்தாளி புதைக்க தெரியாத காலம், எரிக்க தெரியாத காலம். ஆமா, பைத்தியார காலம் தான். இவ்வளவு விவரம் அப்ப கிடையாதுல்ல. இப்படியாக பிணத்தை கொண்டு போய் எரிக்க தெரியாம புதைக்க தெரியாம வட்ட பாறையில கொண்டு இழுத்து போட்டு வந்துருந்தாங்க ஊருக்கு மேக்க. ஏன் மனுஷன் செத்துருவான? ஒரு காக்கா, ஒரு கழுகு, ஒரு நரி மோந்து பாக்குமா? மனுஷங்கிட்ட எந்த ஜீவமும் போவாது. ஏன் மத்த உயிர் இறந்தவனா காக்கா கழுகு நரி போய் தொட்டு பார்க்கும். இந்த மனுஷனை ஒண்ணு எந்த ஜீவமும் மோந்து கூட பார்க்காது. மனுஷன் உடல் யாகமும் உப்பு. எல்லாம் உப்பு. மனுஷன் நீசம்ல. இப்படி மாண்டவன சுமையெல்லாம் மலையாக குமியுது. செத்த வினை சுமைகள் எல்லாம் சிவ கைலாசம் மட்டும் உயருது. ஐயா
அம்மையான பூமாதேவிய பிணச்சமை உயரும் போது அவளுக்கு உச்சி எல்லாம் மறிச்சிடுமா அவ உள்ளங்காலு தீப்புட்டிக்கு அம்மையான பூமாதேவி அவன் நின்று மயங்குதால ஐயா மயங்குறாள் நிலம் போக வாடுதால பூமாதேவி கண்ணீர வடிக்கால கவலை கொண்டு புலம்புதால அம்மையான பூமாதேவி பிணச்சம கூடும் போது முத்து போல கண்ணீர ஐயா கண்ணீர முகங்களெல்லாம் சோற விட்டா முகங்களெல்லாம் சோற விட்டா பவளம் போல கண்ணீர பக்கமெல்லாம் சோற விட்டா அமுதம் போல கண்ணீர அங்கமெல்லாம் சோற விட்டு பூமாதேவி பெண்கொடியா கைலாஜம் வருவாளா ஒளியிடம் சொல்லுவாளா ஆண்டவன பகவான ஒருதிதான பெண் பிறந்த இந்த உலகத்தில பெண் இல்லை நான் தான பெண் பிறந்த நாட்டில் வேற பெண் இல்லை பெண்ணாக பிறக்கணுமா பிணச்சமைய இந்த பிணச்சுமைய சுமக்கணுமா மறைய வேண பகவான் மங்கையாக பிறக்கணும் மாண்ட பிணங்களை ஈஸ்வரன் இறையோன நான் தான பெண் பிறந்த இந்த நாட்டில் வேற பெண் இல்லையோ ஆண்டவனே பகவான எனக்கு பிணச்சம குடி போச்சு எனக்கு ஒச்சி எல்லாம் அரிக்குதையா என் உள்ளங்காலு தீப்பூடிக்க அரிக்குதையா உள்ளங்காலு தீப்பூடிக்க சாமி ஆண்டவனே பகவான எனக்கு பிணச்சமைய குறைக்கலன்னா நான் பூலோகம் போக மாட்டேன் பூமி பாரம் சமக்க எனக்கு ஆண்டவனை சுமைகளத்தான் மறையவனை குறைக்கலன்னா நான் மங்கையான பூமாதேவி நான் மாநிலமும் போக மாட்டேன் இந்த மங்களத்தான் சமக்க மாட்டேன் மாநிலமும் போக மாட்டேன் இந்த மக்களைத்தான் கூட கூட அவளால நின்னு மயங்குதான் நிலம் போக கண்ணீரை விடுதா கவலை கொண்டு புலம்புதா ஏ பெணம் இல்ல ஒருவன் உயிரோட இருக்கல செந்துக்கா தூக்கிடலாம் ஆனா ஒருவன் செத்துட்டாம்னா அவனை தூக்கிறதுக்கு 4 பேர் வேணும் மாத்தாள் 2 பேரு ஏன் பிணத்தை தூக்க மட்டும் 4 பேர் தெரியுமா அவன் செத்துட்டாம்னா ஏமன் காலம் தூத மேல